வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ வாழைப்பு கோலா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைப்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அலசிட்டு. அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 4-5 பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த வாழைப்பூ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்குங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அந்த வதக்குனதை எடுத்து போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மாவு வேணுங்க. கடலை மாவும் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவும் போட்டுக்கலாங்க. நான் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சிருக்கேங்க. ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சிருக்கேன், அதோட போட்டுங்க. இதை கொத்தமல்லி கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்குங்க. வடைக்கு மாதிரி தாங்க பிசைஞ்சு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சோம்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு உருட்டுங்க. உருண்டையாக உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே இதை போட்டு பொரிச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பு கோலா ரெடிங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே, இது நான்வெஜ் சாப்பிடாதவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய், தேங்க்யூங்க.